ஹே கைஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நான் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு வந்திருக்கேன். அது என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போது கடைசியாக நம்ம போன வருஷத்தோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா, அதாவது 2020 நிலவரம் படி பார்த்திங்கன்னா, நம்ம ஏர் இண்டியா வந்து கிட்டத்தட்ட 70,000 crores லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணல, 70,000 crores 70,000 கோடி ரூபா லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தன் டாட்டா வந்துட்டு ஏர் இண்டியாவை 18,000 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது ஏலத்தில் எடுத்திருக்காங்க டெண்டரில். ஸோ இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏர் இண்டியா வந்துட்டு ஃபஸ்ட்டு டாட்டா கிட்ட தான் இருந்துச்சு. டாட்டா கிட்ட இருந்து அது எப்படி கவர்மெண்ட் கிட்ட போச்சு, அண்ட் கவர்மெண்ட்டேருந்து இப்போ எப்படி திரும்ப டாட்டாக்கே கொண்டு வந்துச்சு, அண்ட் கவர்மெண்ட் அது எப்படி இவ்வளோ லாஸ் பண்ணாங்கன்றதை வந்துட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1930s பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒரு 100 years இருக்கும். அப்போ வந்துட்டு இப்போ வந்து டாட்டா கம்பெனி வந்து நம்ம ரத்தன் டாட்டா வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ரத்தன் டாட்டாக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா JRD டாட்டா இருந்தார். அவர் ஃபுல் ஜம்ஷெட்ஜி டாட்டா சம்திங் ஏதோ வரும். ஸோ அவர் வந்துட்டு அவர் வந்து பிரிட்டிஷ் காலத்திலே வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ஏவியேஷன் ஹிஸ்ட்ரி அவரோட ஏவியேஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் பிஃபோர், அதாவது இப்போ இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஏவியேஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ JRD டாட்டா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைசன்ஸ்டு பைலட், அதாவது பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ்டு பைலட் ஆகிட்டார். ஸோ அப்போ JRD டாட்டாக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஏவியேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். அதில் வந்துட்டு நம்மளோட சிவிலியன்ஸ், நம்ம பப்ளிக் பீப்புள்ஸ் வந்து அதில் ட்ராவல் பண்ண வைக்கணுன்ட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம் இருந்துச்சு. ஸோ அவர் அதை நோக்கி வந்துட்டு அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இல்லையா, ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு இதை பற்றி அவர் என்னன்னு கூட கண்டுக்கல. இந்தியாவில் ஃப்ளைட்லாம் கொண்டு வரணும் அதை பற்றி அவங்க துளி கூட யோசிக்கல. ஆனால் நம்ம JRD டாட்டா வந்து யோசிச்சு நம்மளுக்காக அந்த ஃப்ளைட்லாம் கொண்டு வரணும்னு பார்த்தாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல்ன்றனால அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கிட்ட போய் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஃப்ளைட்ஸ்லாம் அவர் கொண்டு வரலான்னு சொன்னதுக்கு பிரிட்டிஷ் அதை பற்றி துளி கூட கேர் பண்ணல. ஸோ அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ JRD டாட்டா வந்து அவரோட கான்டாக்ட்ஸ் இருக்க பீப்புளை கனெக்ட் பண்ணி ஸோ அவரால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் ரெடி பண்ணார். ஸோ அப்புறம் அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நாங்களே பார்த்துக்குறோம், ஸோ உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு பெர்மிஷன் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அப்புறம் கொடுத்துட்டாங்க. ஸோ 1930s பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து மும்பை டு ஹராச்சிக்கு வருது. ஸோ அந்த ஃப்ளைட் யார் ஓட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம JRD டாட்டா, ஜம்ஷெட்ஜி டாட்டா தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃப்ளைட்லையுமே அவர் ரொம்ப பெரிய இதுதான் அவர் முக்கியமாக பார்த்தாரு, எந்த ஃப்ளைட்லையுமே யாராலையுமே கொடுக்க முடியாத லக்ஸரி வந்துட்டு அவர் ஏர் இண்டியாவில் கொடுக்கணும். அந்த 1930s வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் போதில் அப்போ தான் JRD டாட்டா வந்து ஏர் இண்டியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ எந்த ஃப்ளைட்லையுமே கொடுக்க முடியாத லக்ஸரி, அந்த ஒரு இன்பில்ட் சர்வீஸ் இருக்குது இல்லையா, ஸோ உள்ளே இருக்கிற மக்களை வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அதை வந்துட்டு எந்த ஃப்ளைட்லையுமே கொடுக்க முடியாத உலகத்தை விட ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தா எந்த ஃப்ளைட்லையுமே கொடுக்க முடியாத லக்ஸரி வந்துட்டு இவர் வந்து ஏர் இண்டியாவில் கொடுக்கணும்னு நினச்சி அதை தான் பண்ணாங்க. ஸோ எல்லாமே பண்ணாங்க. ஸோ எப்படி இதை அதில் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய லைக் ஒரு மில்லியனர் இருந்தாலும் சரி, பில்லியனர் இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் பீப்புள் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். அந்த மக்களை வந்துட்டு ஒரே விதத்தில் வந்து பார்த்து அவங்க ட்ரீட் பண்ணணும். அப்படி தான் அவர் வந்துட்டு கொண்டு வந்தார், அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அவர் எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்துட்டு டோட்டல் ஏர் இண்டியாவுக்கு அப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ஃப்ளைட்ஸ் வந்துட்டு அவர் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போது இந்தியாவில் வந்துட்டு டோட்டலாக அப்போ ஒரு 7 கம்பெனிஸ் இருந்துச்சு ஃப்ளைட்டில். ஸோ அப்போது ஏர் இண்டியா தான் நம்பர் 1 இருந்துச்சு. நம்பர் 1 இருக்கும்போது அப்போது டோட்டல் ஏர் இண்டியாவுக்கு அவர் தான் ஓனர். ஸோ அவர் எப்போ எந்த ஃப்ளைட்டுக்கு வருவான்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அவர் நிறைய ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பார். அவர் டோட்டல் ஏர் இண்டியாவோட ஓனர். இப்போ திடீர்னு ஒரு ஃப்ளைட் கிளம்புனா, இப்போ இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு மும்பை ஏதாவது ஃப்ளைட் போகுதுன்னா, இப்போ அந்த இடத்துல அவர் இருந்தாருன்னா திடீர்னு அந்த ஃப்ளைட்டில் அவர் ஏறி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். அவரோட ஓன் ஃப்ளைட்டில் அவரே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். அவரோட இன்ஸ்பெக்ஷன் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஒரு ஃப்ளைட்டு கூட அவர் மிஸ் பண்ண மாட்டார். டோட்டலாக மினிமம் எப்படி இருந்தாலும் ஒரு ஹோலாக எல்லா ஃப்ளைட்டும் கவர் பண்ணிடுவார். அவரோட வேலை என்ன இருக்கோ அதை பார்த்துட்டே அவர் இன்ஸ்பெக்ஷனும் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் சொன்ன மாதிரி சென்னை டு மும்பை ஃப்ளைட் போகுதுன்னா, அந்த ஃப்ளைட்டில் அவர்
போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டு ஃபஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணுவார், எப்படிலாம் இருக்குது, நல்லா இருக்குது, மக்கள் வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்களா, அந்த சர்வீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயாவது அந்த ஒரு விண்டோ ஓரத்தில் எங்கேயா அழுக்கு இருந்துச்சுன்னா, டஸ்ட் இருந்துச்சுன்னா அவரோட ஓன் கர்ச்சீஃப் எடுத்து அந்த டஸ்ட்டை துடைப்பார். ஸோ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அந்த ஏர் இந்தியாவை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சி பார்த்துருக்காரு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அப்போ தான் வந்துட்டு 1940 சம்திங் 40s 50s சம்திங் அப்போ வந்து நேருவோட ரூல் வந்துட்டு இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, டோட்டல் அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா ஏர்லைன்ஸுமே கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஜேஆர்டி டாட்டாவுக்கு ரொம்ப பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க. அவங்க டாட்டா கம்பெனி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இவ்வளோ உழைச்சி இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து, ஸோ அப்போ அவர் ஓட்டிகிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த 15 ஃப்ளைட்ஸ் ஓடிட்டு இருந்தப்போ வெளிநாட்டில் ஃபாரின்ஸில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஓன் ஃப்ளைட்லேயே எடுக்காமல் அவங்களே ஏர் இந்தியா தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. அவ்வளோ நல்லா சர்வீஸ் எல்லாமே அதில் வந்து அப்போல்லாம் ஏர் இந்தியா நம்பர் 1. ஸோ அவங்க எல்லாமே அதை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் ஜேஆர்டி டாட்டாக்கு பெரிய ஆப்பு வச்சாங்க. எல்லா ஏர்லைன்ஸுமே வந்துட்டு கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணுறதா, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சி கட்டினதை. ஸோ இப்போ அவர் இந்தியாவிலே இருக்கிறதுனால கவர்மெண்ட்டை எதிர்த்து பேச முடியாதனால அவர் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஏர் இந்தியாவை கொடுத்துட்டாரு. ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லா ஃப்ளைட்ஸுமே அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. எல்லா ஃப்ளைட்ஸுமே அண்டர்டேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவோட டோட்டல் கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஸோ ஏர் இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய லாஸ் ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 70,000 கோடி ரூபா லாஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க நம்மளால் மட்டும்தான், பீப்புளாக நம்ம தான் வந்துட்டு ஏர் இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய லாஸ் கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓட் பண்ணுறோம் அண்ட் கவர்மெண்ட் தான் அதை வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்துட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், என்னடா ஒரு இருட்டான ரூம்குள்ளே உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிங்க நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ எப்பயுமே நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான இடத்துல இருந்தால் நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான என்வாயன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போது லைக் ஒரு டார்க்கர் ரூமில் உட்காந்து இப்போ ஷூட் பண்ணி லைட் செட்டிங் இருக்குது. ஸோ இப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவோட கோல்டன் டேஸை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதோட அழிவே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக கேட்கணும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள், நான் ஃபுல்லாக சொல்கிறேன். 1954 ஸோ 1954க்கு வந்துட்டு ஸோ ஃபுல்லாக டோட்டலாக ஏர் இந்தியா வந்துட்டு கவர்மெண்ட்டோட அண்டர்டேக் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 டிகேடு வரைக்கும், அதாவது 1994 கிட்டத்தட்ட 1993 1994 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. கஸ்டமர் சர்வீஸ் ஓகே நல்லா குட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1995 1996 இந்த 2 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்னென்ன ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வேணுமோ நீங்களும் வந்துட்டு வேணும்னா ப்ரைவேட்டாக வந்துட்டு ஏர்லைன்ஸ் வேணால் வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட அண்டர்டேக் மட்டும்தான் இருந்துச்சு, நோ ப்ரைவேட் ஸ்பேஸ் அலோட். ஸோ 1995 1996 தான் ப்ரைவேட் ஸ்பேஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு உள்ளே கொண்டு வராங்க ஏர்லைன்ஸில். ஸோ அப்போ தான் இந்த இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் அவங்கெல்லாம் வந்து அதுக்கு அப்போ அவங்க வந்த புதுசில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர் இந்தியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ் அந்த லைக் அந்த இன் சர்வீஸ் ஃபெசிலிட்டி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ உள்ளே வந்து மக்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது, ஸோ இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்களாம் இது பண்ணாங்க. ஸோ இதில் தான் இங்கேருந்து ஏர் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏர் இந்தியா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இதுதான் கரெக்டு, ஏர் இந்தியா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக் இருந்துச்சுன்னா இப்போ சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ஒரு ஃப்ளைட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, சென்னையிலேருந்து மதுரை போகணுன்னா இதுதான் காஸ்ட், இதை பே பண்ணால் இதுதான் காஸ்ட்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, இந்த காஸ்ட்டை மக்கள் பே பண்ணால் மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் அதை ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர் இந்தியாவோட காஸ்ட் இவ்வளோ இருக்குன்னா அதில் வந்துட்டு அவங்க ஒரு டிக்கெட் வந்து பாதி ரேட்டு கால்வாசி அப்படி கொடுத்து மக்களை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணி அவங்க பக்கம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஏர் இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் கவர்மெண்ட்டோட கான்டாக்டில் இருக்கிறதுனால ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பொலிட்டீஷியன்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கையில் கொடுத்ததுனால ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு பொலிட்டீஷியன்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியாது, நம்மளால் இல்லை, ஸோ அவங்களால கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ யாரோ ஒரு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேவையே இல்லாமல் கிட்டத்தட்ட 100 ஃப்ளைட்ஸுக்கு மேலே வாங்கி வச்சுருக்காங்க ஏர் இந்தியாவில். ஸோ 100 ஃப்ளைட்ஸ் வாங்கினதுனால அதுக்கான சர்வீஸ் லேபரும் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு ஏகப்பட்ட பேர் அவங்க வந்து ஹையர் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுனால அவங்களால ஃபயரும் பண்ண முடியல.
ஸோ அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் தான், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மாதம் மாதம் சம்பளம். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்கள யாராலுமே ஈஸியாக இல்லை, ஃபயரே பண்ண முடியாது. அவங்களாம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்கள ஃபயர் பண்ணவே முடியாது. ஸோ அத்தனை பேர் ஹையர் பண்ணி வச்சுட்டனால ஏர் இண்டியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெரிய லாஸ் ஆகிடுச்சு. தேவையே இல்லாமல் 100 ஃப்ளைட், தேவையே இல்லாமல் அவ்வளோ பேர். ஸோ அப்போ தான் ஏர் இண்டியாவோட மிகப்பெரிய அழிவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் JRD டாட்டா அவர் இருக்கார். ஆனால் அவருக்கு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணலாம், அவருக்கு வந்து இந்த கம்பெனியோட ஓனர் கிடையாது. ஸோ அவருக்கு சும்மா ஒரு சீட் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அண்ட் அவரால் இது பார்க்க முடியாமல் அவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்ததுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏர் இண்டியா என்ன சர்வீஸ் இருக்குது, ஏர் இண்டியா என்ன டைமுக்கு வருதுன்னு மக்கள்லாம் ஏர் இண்டியாவை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதிலிருந்து ஏர் இண்டியா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நோடு, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் கூட ஏதோ ஏர் இண்டியா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னா அது ப்ராஃபிட்டில் டேக் ஆஃப் ஆகவே ஆகாது. இப்போ வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்குமே லாஸ்ட்டில் தான் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் ஏர் இண்டியாவுக்கு கிட்டத்தட்ட 70,000 crores லாஸ் ஆச்சு, அதாவது 70,000 கோடி ரூபாய். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் இதுக்கு மேலே ஏர் இண்டியாவை ரன் பண்ண முடியல. அப்போ தான் ஏர் இண்டியா வந்து ஏலத்துக்கு விட்டாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரத்தன் டாட்டா யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ டாட்டா குரூப் இருக்குல்ல, டாட்டா குரூப்போட சேர்மேன் அவர், ஹோல் டாட்டா குரூப்புக்கே அவர் தான் சேர்மேன். ஸோ ரத்தன் டாட்டா வந்து என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, ஸோ ஏர் இண்டியா வந்துட்டு ஏலத்துக்கு வருது. ஸோ அதை திரும்ப அவங்களே வந்துட்டு 18,000 கோடி ரூபாய், அதாவது 18,000 crores ஏலத்தில் வந்துட்டு ஏர் இண்டியாவை டாட்டாவே திரும்ப வாங்கி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாட்டாட்டிருந்து கவர்மெண்ட்டுக்கு போய் கவர்மெண்ட் வந்து லாஸ் ஆக்கி அண்ட் திரும்ப டாட்டாவே கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு டாட்டாவே அவங்களோட கம்பெனியை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சினிமாவில் விட ரியல் லைஃப்பில் தான் நிறையவே நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபன்னின்னு இல்லை, எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் சரி லெட் இட் பி சம்திங். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு சினிமாவில் தவிர நம்மளோட ரியல் லைஃப்பில் தான் நிறையவே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ ஏர் இண்டியாவோட ஒரு டோட்டல் ஸ்டோரி. அவர் JRD டாட்டா இன்ஸ்பெக்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், அவர் அந்த அளவுக்கு பண்ணுறன்னா அந்த அளவுக்கு அவர் பர்ஃபெக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சாரு. ஸோ என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணனால கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. அண்ட் இப்போது நம்ம ரத்தன் டாட்டா வந்துட்டு அதை வாங்கியிருக்காரு, கிட்டத்தட்ட 18,000 crores வாங்கியிருக்காரு. அண்ட் 70,000 crores வந்துட்டு லாஸ். ஸோ ஒரு பேசிக்காக பிஸ்னஸ் தெரிஞ்சவங்களுக்கு கூட ஏன்டா 70,000 கோடி ரூபா லாஸ் எங்கே இருக்குது, அது எப்படி 18,000 கோடி ரூபாய்க்கு வாங்க முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் டெண்டர் அவ்வளோதான் போயிருக்கு. பட் என்னதான் அவங்க அவ்வளோ கொடுத்து வாங்க முடியாது, லாஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த லாஸை வந்துட்டு இப்போது ரத்தன் டாட்டா வாங்கியிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதுலேருந்து மீடேறி வருவாங்க. ஏர் இண்டியா வந்துட்டு திரும்ப பழைய மாதிரி ஆகும்ன்றது நான் சொல்ல கிடையாது. ஸோ நிறைய பேர் பாசிட்டிவான நியூஸ் வந்துட்டு லைக் சும்மா பீப்புள் பார்க்குறவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, ஏர் இண்டியா வந்துட்டு இப்போ டாட்டா வாங்கியிருக்கு 18,000 crores, அவங்களால திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு ஏர் இண்டியாவை மேலே கொண்டு வர முடியுமான்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் வர வேண்டியது வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து போயிட்டு வரேன். பாய்.